Hi Ramesh, today பார்க்க போகிறது Women Cook FF அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 5. பஞ்சாயம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் விமென் குக் முதன்முறையாக பாட்டிமாவை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜிமேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக நாங்கள் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணக்கூடாது, நாங்கள் பொலகேமை மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் மேரேஜை, போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜமீன்தாரமான இந்த ஊருக்குள்ளே நீங்கள் சுற்றிக்கிட்டு தெரிய முடியாது, தூக்கி உள்ளே வச்சுடுவோம். என் மம்மி டேடியை மிரட்டி உருட்டிக்கிட்டு நீங்களும் உங்கள் பொண்ணுங்களும் உங்கள் பேத்திங்களும் என்ன பாடுபடுத்துறீங்க எங்கள் பங்களாக்குள்ளன்னு நல்லா தெரியும். உங்களோட தாத்தா முப்பாட்டனார் சம்பாதிச்சது அப்படின்னா உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எங்கள் 3 பேத்துக்கும் இருக்குது. என் டேடியும் என் மம்மியும் பயந்தாங்குளிங்க, நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் நாங்கள் 3 பேரும் நல்லா படிச்சிருக்கோம், சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு தகுதியில் தான் இருக்கோம். என்ன திமிர் இருந்தால் தோப்பு வீட்டில் போய் என்னை தங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்க. என் அண்ணத்தம்பிங்களுக்கு என்ன அவசியம் வந்தது தோப்பு வீட்டில் போய் தங்கணும்னு? எங்கள் பொண்டாட்டியோடு நாங்கள் எங்கள் பங்களாவில் தான் வந்து தங்குவோம், தேவையில்லாமல் பேசக்கூடாது. எங்களுக்குன்னு மேரேஜ் ஆகிடுச்சு, என் அத்தை பொண்ணுங்களை எங்களை மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமீன். காலையிலேருந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், இவன் தேவையே இல்லாமல் எதையோ பேசி திட்டிக்கிட்டு கிடக்குறானுங்க. டேஜ்மின என்ன என் பேத்திங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த ஒருத்தியை போய் 3 பேர் கட்டிக்கிட்டு அவளை பார்க்கலே தெரியுதுடா, சிலுக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறத பாரு. நான் தொண்டை தண்ணி வற்றி ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ வரையும் பஞ்சாயத்தை முடிக்க முடியாமல் அழுது கற்றுக்கிட்டு கிடக்கிறேன். பச்சை தண்ணி பல்லில் படலை 2 நாளாக. ஆனால் காலையில் கரெக்டாக 11 மணியே போல் போய் இவன் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அந்த ஜங்குக்கு. நல்லா உட்காந்துக்கிட்டு ஊரே பார்க்குது. இத்தி கூட சாப்பிட்றீங்களான்னு கேட்காம நல்லா கப்பு கப்புன்னு சாப்பிட்டான் அந்த பொண்ணு. இப்போ 3 மணியே போல் ஐயோ பக்கத்தில் இருக்கவன்ட்ட வாடகைக்கு பைக் வாங்கிக்கிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இந்த டேங்கு. இப்போ மணி 7, இட்லியை போட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணுக்கு. பஞ்சாயத்து தலைவர்னு கூட உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. இவளை ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் பேரனுங்க 3 பேர்த்தையும் ஃபிங்கர் டிப்பில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட கவலை இல்லாமல் இவளை இப்படி பணிவிட பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த ஊர் மக்கள். அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் நியாயமாகப்படுதா? பஞ்சாயத்து தலைவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க இவங்க 3 பேர்த்தையும் அப்படின்னா அழுகுறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஜெமீன் வேகமாக ஒயினுக்கு இட்லியை ஊட்டி விட்டுட்டு அப்படியே அந்த ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒயினோட மவுத்தையும் வைப் பண்ணி விட்டுட்டு, ஏன் பொண்டாட்டிக்கு நான் இட்லி ஊட்டினா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொறாம என் டேடி என் மம்மிக்கு இத்தினூண்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி பக்கத்தில் கொண்டு போய் நின்னா கூட போச்சு. என் பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்கல, என் பேத்திங்களுக்கு வாங்கி கொடுக்கலன்னு என்ன பாடுபடுத்திருக்கீங்க. அதெல்லாம் எங்கள் 3 பேர் கூட நடக்காது. உங்கள் கொட்டத்தை ஒடுக்கணுன்னு தான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்கள் 3 பேத்திங்களை வரிசையாக நிற்க வச்சா கூட எங்கள் பொண்டாட்டி அழகுக்கு வர முடியாது. அழகுலையும் சரி, ஹைட்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜிமேன். அந்த டைமில் அதுபடா காலையிலேருந்து நாங்களும் தான் பச்சை தண்ணி வரல படாமல் இருக்கோம், அதுக்கு என்ன பண்ணுறது? எங்களை நம்பி வந்த எங்கள் பொண்டாட்டியை பட்டினியாக உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பஞ்சாயம் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் கோபப்படுத்துகிற நீ அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. உடனே ஜங்குக் ஒயின்கிட்ட வந்து, பேபி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கோ, இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு தன்னோட கார்க்குள்ளே போய் ஒரு பில்லோவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃப்ளோரில் போட்டு, ஃப்ளோரில் உட்காரக்கூடாது, மார்னிங்கே உட்காந்துருந்துட்டு பேக்லாம் உனக்கு வலிச்சிருச்சு, இது பில்லோ மேலே உட்காந்துக்கோ தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் உடனே தேங்க்யூ, நீங்களும் என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக் டக்குன்னு ஒயினை பில்லோ மேலே உட்கார வச்சுட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன தான் பஞ்சாயத்து தலைவர் சொல்ல போகிறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு மயக்கம் வருது இந்த குடும்பத்தை நினச்சி. யாரையும் திட்டவும் முடியாது, என்னால் கண்டிக்கவும் முடியாது, பெரிய குடும்பம். ஐயோ நான் என்ன தீர்ப்பு வழங்குறது? காலையிலேருந்து நானும் பட்னியாக கிடக்கிறேன். ஐயோ பயங்கர அழகாக இருக்குது இந்த பொண்ணு. சாப்பிடும்போது கூட நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அசிங்கமாக தெரியலை, படு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பொண்ணை எவனுமே விடமாட்டானே, இவனுங்கக்கிட்ட இருந்து நான் எப்படி பிரிக்கிறது? கிளவி விமென் குக் கையால் எனக்கு சங்குதுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐயோ இந்த சப்பளங்கால் போட்டு உட்காந்துருச்சுங்க, இதுங்க உட்காருங்க தெப்பா, என்னால் முடியாதே.
அப்படின்னு புலம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவரோட ஒய்ஃப் கிடுக்கிடுன்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து, இங்கே பாருங்க, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால்னு ஏகப்பட்ட வியாதி, காலையிலேருந்து சாப்பிடலை. இந்த பஞ்சாயத்தை அப்படியே ட்ராவில் போட்டுட்டு நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம், வீட்டுக்கு வாங்க மாத்திரை போட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அடியே, பிச்சு போடுவேன், பிச்சு நினைவில் வச்சுக்கோ. உன் புருஷங்காரனுக்கு உட்கார முடியலைன்னா ஓடிப்போங்கடி. புது ஆளை நான் பஞ்சாயத்து தலைவராக போட்டு எனக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாமல் தயாங்கும் ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், உனக்கு நான் என்ன முடிவு பண்ணாலும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. என் வயனி என் பக்கத்தில் இருந்தால் போதும், என்ன முடிவு வேணாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் தேங்கையும் ஜிமினையும் பார்த்து. அந்த டைமில் ஜிமினை பார்த்து, டேய், நீ தாண்டா கொஞ்சம் புரியும்படி எடுத்து சொல்லுவேன், எனக்கு புரியாது, சேட்டை பண்ணி விட்ருவேன், இடையில பஞ்சாயத்தில் அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னு ஒதுக்கி வச்சாலும் வச்சுடுவானுங்க, நீனே ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெமின் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, என்ன பெரிய சொத்துன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சொத்தே வேண்டாம், அவங்க பொண்ணு பேர்லேயும் பேத்திங்க பேர்லையும் எழுதி வச்சுக்க சொல்லுங்கள், என் மம்மி டாடி எங்கள் கூட அனுப்பி விட சொல்லுங்கள், நாங்கள் அந்த 30 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குல்ல, அந்த தென்னந்தோப்பை வச்சுக்கிட்டு அந்த தென்னந்தோப்புக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்டில் நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம், இந்த கிளவி எங்ககிட்ட வரவே கூடாது, அதுக்கப்புறம் மகள்களோட ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். உயிரே போயிடுச்சு பாட்டிமாவுக்கு. ஓட்டே, ஏன் மகளையும் மருமகளையும் என்னை விட்டு பிரிக்க பார்க்குறீங்களா, பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் உங்கள் பையனையும் மருமகளையும் பிரிக்கிறோம் அப்படின்னா எங்கள் மம்மி டாடியை எதுக்கு எங்ககிட்ட இருந்து நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்க, எங்களுக்கு தனியாக அனுப்ப பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கோபம், என் பேத்திங்களை கட்டலன்னு கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எங்கள் சின்ன தாத்தாவை கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தாவை கட்டிக்கிட்டு விடியாரலையா, அப்போ எங்கள் சின்ன தாத்தா பஞ்சாயத்து கூட்டி உங்களை ஒதுக்கியா விட்டார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டலை, அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் 2 பக்கமும் பேசிக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டு, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கப்ப எதை பேசுகிறதுனாலும் பேசுங்க, தெளிவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஜமீன்தார் அம்மா, இது உங்கள் குடும்பத்தோட பிரச்சனை, ஆனால் சின்ன ஜமீன்தார் 3 பேரும் பஞ்சாயத்து கூட்டினால இவ்வளவு நேரம் நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம் உங்கள் குடும்பத்துக்காகவே. தொலையாமல் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சட்ட ரீதியாக மேரேஜை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பிரித்து விட முடியாது என்னால். கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களுக்கு நம்ம ஊரை பொறுத்தளவு அந்த பொண்ணை விருப்பம் இல்லாமல் விவாகரத்தை பண்ணிவிட்டு வேறு ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறது நம்ம ஊர் வழக்கம் கிடையாது. பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, உங்கள் 3 பேரன்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கல்யாணம் செல்லும். மனைவி இருக்கும்போது உங்கள் பேத்திங்களை கல்யாணம் பண்ண முடியாது. அதனால் ரேகா, ஹன்ஷு, மாயாவுக்கு வேறு மாப்பிள்ளைங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த கல்யாணத்தோட பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சா, அடுத்து சொத்துக்கு வரலாம். இது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து கிடையாது, உங்கள் முப்பாட்டனார் சம்பாதிச்ச சொத்து. உங்களுக்கு இதில் எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உங்கள் பேரன்களுக்கும் பேரனை கல்யாணம் பண்ணி வந்த உங்களோட 3 பேரன்களான மனைவி ஒயினுக்கும் இருக்குது. அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்கிறதுக்கோ சொத்து பத்துக்களை பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கோ உங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை இல்லை. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக பிள்ளைங்கள வாழ வைக்க பாருங்கள். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. பஞ்சாயம் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்புட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் பாட்டிமாவுக்கு பயந்துக்கிட்டவங்க நிற்கவே இல்லையே, குடுகுடுன்னு எழுந்து தன்னோட வீட்டுக்கு நைஸாக ஓடி போயிட்டாங்க. பாட்டிமாவுக்கு பேசவே முடியலை, அப்படியே கப்சுப்னு நின்றுட்டுருக்காங்க. வீமென் குக் 3 பேரும் அப்படியே பாட்டிமா கிட்ட நடந்து போகி, என்ன பாட்டிமா, எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏண்டா ஜீவனா, ஏதோ 2-3 வார்த்தை கடைசியில் பேசினேன், உடனே பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு, என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, இயற்கை அழைப்புன்னு பின்னாடி போனேன்னா அப்போ பஞ்சாயத்து தலைவரோட கமிட்டியில் ஒரு ஆள் பின்னாடி வந்தார். அவரை பிடிச்சி காருக்குள்ளே தேவைப்படும்னு பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனோம்ல, அதிலிருந்து ஒரு 5 லட்சத்தை எடுத்து பஞ்சாயத்து கமிட்டிக்கு நன்கொடையாக கொடுத்தேன். நன்கொடை நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஒரு ஃபயர் ஐஸில் தன்னோட பேர குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே,
இந்த மோனாக்கிட்ட நீங்கள் விளையாண்டுருக்கீங்கடா, இருக்குடா உங்களுக்கு, வீட்டுக்கு தானே வருவீங்க, வச்சு செய்கிறேன் இருங்க உங்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே எழுந்து ஒயின்கிட்ட வர்றாங்க. ஒயின் நல்லா சப்பலாங்கால் போட்டு பில்லோ மேலே உட்காந்துட்ருக்காங்களா. பாட்டிமா கிட்ட வந்ததும் அப்படியே எழுந்து நின்று என்னங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாத, அழக காட்டி என் பேரன்களை மயக்கிட்டேலடி நீ. உன் கண்ணு முன்னாடியே என் பேத்திங்களை என் பேரன்களுக்கு கட்டி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிடுகிடுன்னு தன்னோட பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா கூடயே தன்னோட 3 பொண்ணுங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ், 3 பேத்திங்களும் கிளம்பிட்டாங்க. விமின் குக்கோட மம்மி டாடியை விட்டுட்டு போயிட்டாங்க கோபத்தில். உண்மையிலே பாட்டிமா பொல்லாத லேடி. பயங்கரமாக தன்னோட மகனையும் மருமகளையும் உருட்டி மிரட்டி வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபேமிலியோட அத்தனை வரவு செலவுகளையும் மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பாட்டிமா சிங்கிளாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பில் இருக்காங்க. விமின் குக்கோட டேடி ரொம்ப சாஃப்டானவங்க, அவங்க மம்மியும் ரொம்ப சாஃப்டானவங்க. ஸோ பாட்டிமாவுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு. தனக்கிட்ட இருக்கிற சொத்துக்களையும் நகைகளையும் தனக்கப்புறம் தன்னோட பொண்ணுங்களோட பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா விமின் குக்கோட மம்மி ரொம்பவே சாஃப்டானவங்க, அந்தளவுக்கு விவரம் புரியாதவங்க. ஸோ பயங்கரமாக உருட்டி மிரட்டிக்கிட்டு விமின் குக் மம்மிக்கு கூட எதையும் கொடுக்க மனசு இல்லாமல் தன்னோட பொண்ணுங்க தன்னோட பேத்திங்கன்னு பயங்கர அப்சஷனாக இருப்பாங்க பாட்டிமா. விமின் குக் மேலே என்ன தான் பையனோட பசங்கன்னு அன்பு இருந்தாலும் விமின் குக்கோட சொத்துக்களை வெளியிலேருந்து யாரும் வந்து ஆண்டக்கூடாது, தன்னோட பேத்திங்க தான் அத்தனையும் அனுபவிக்கணும்னு வெறி பிடிச்சி போய் இருந்தவங்க பாட்டிமா. இந்த காரணத்தை சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு தான் டவுனுக்கு படிக்க போகும்போது வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்து பாட்டிமாவோட கொட்டத்தை ஒடுக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே நினச்சிருப்பாங்க விமின் குக் 3 பேரும். ஏன்னா அந்தளவுக்கு விமின் குக் மம்மியை ஒரு மெய்டு போல் தொந்தரவு பண்ணுவாங்க பாட்டிமா. பாட்டிமாவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் விமின் குக்கோட மம்மி தான் செய்யணும். வீட்டுக்கு 2 மெய்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவ்வளோ வேலையும் தன்னோட மருமகளை தான் பார்க்க வைப்பாங்க. அந்தளவுக்கு கொடுமைக்கார லேடி. ஆனால் விமின் குக்கோட டேடி தன்னோட ஒய்ஃபை முடிஞ்சளவு நல்லா பார்த்துப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே விமின் குக்கோட மம்மிக்கு பிடிச்ச அத்தனையும் விமின் குக்கோட டேடி ஃபிங்கர் டிப்பில் செஞ்சுடுவாங்க. 2வது ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க விமின் குக்கோட மம்மி. பாட்டிமா ஏழை பொண்ணை மேரேஜ் பண்ணாதான் நம்ம சொல் பேச்சு கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்னிங் மைண்டோட தான் விமின் குக் மம்மியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ரொம்ப பயப்படுவாங்க பாட்டிமாவை பார்த்து விமின் குக்கோட மம்மி. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் விட்டுட்டு பாட்டிமா பாட்டுக்கு காரில் தன்னோட மகள்களோட ஃபேமிலிஸ் கூட போனதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விமின் குக்கு. ஆனால் வெளியில் காட்டிக்கல. அமைதியாக விமின் குக்கோட மம்மி டாடி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தன்னோட மம்மி டாடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆண்டி வேகமாக வந்து ஒயின்கிட்ட நின்று ஒயின்கிட்ட அப்படியே கீழே குனிஞ்சு ஒயினோட சீக்ஸை கப் பண்ணி, ஐயோ என் மருமக, நீ ஒருத்தி விமின் குக்கை மேரேஜ் பண்ணதை நினச்சி எனக்கு வருத்தம் தான், இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கம்மோ. ஏதோ என் பசங்களோட விதியில் ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும்னு எழுதியிருக்கும் போல். பரவாயில்ல, நீ நல்லா இருக்க பார்க்குறதுக்கு. என் கண்ணுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தெரிகிற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கம்மோ. நீ எதுவும் நினைக்காத, அந்த வீட்டுக்குள்ளே நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகி போயிடுச்சு ஒயினுக்கு. ஏன்னா ஒயின் மம்மிக்கிட்ட வளராதவங்க, டேடிக்கிட்ட வளராதவங்க, பாட்டியோட அரவணைப்பில் வளர்ந்தவங்க. ஸோ விமின் குக்கோட மம்மியோட ஏஜ் தான் ஒயினோட மம்மிக்குமே இருக்கும். ஸோ தன்னோட மம்மி வயசில் இருக்கிறவங்க தனக்கிட்ட வந்து கோபப்படாமல் அன்பாக பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபுல் டேவும் பாட்டிமாவும் அவங்களோட பொண்ணுங்களும் பேத்திங்களும் பயங்கரமாக ஒயினை திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒயினுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட எதிர்த்து பேச தெரியாது ஒயினுக்கு. ஆனால் கோபம் வருது பயங்கரமாக. கோபத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களா. முதல் முறையாக ஒரு லேடி வந்து தன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தன்னை ஆசையாக தொட்டு தூக்கி ஹக் பண்ணுறத ஃபீல் பண்ணும்போது ஒயினுக்கு எமோஷ்னலாக இருக்குது. அப்படியே பேக் பண்ணிக்கிட்டாங்க ஆண்டியை. ஆண்டி, 3 பேரை மேரேஜ் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் நிறையா பேர் பண்ணிக்கிறாங்களாம். என் பாட்டி சொல்லுவாங்க இது பொலைகாமி மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு விமின் குக்கோட டேடிக்கு ஒயின் பயங்கர சைல்டிஷாக இருக்காங்க அப்படின்னு. சரி அம்மோ இங்கே வா அப்படின்னு சொல்லி விமின் குக்கோட டேடி தன்னோட பசங்களை அப்படியே விட்டுட்டு ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஒயினோட ஹேரை கோதி கொடுத்து, எனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஒரே டெலிவரியில் விமின் குக் பிறந்தாங்க. என்னோடய ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த சமயத்தில். அதை பார்த்த பயத்தில் தான்
எகெயின் கன்சீவ் ஆகி சிங்கிள் சைல்டு பிறக்காமல் ட்வின்ஸோ ட்ரிபிள்ஸோ பிறந்துட்டாங்க, இல்லை அதுக்கும் மேலே குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு பேபிஸ் பெற்றுக்கவே இல்லை. ஆனால் உன்னை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. என் மம்மி கொஞ்சம் கோபக்காரவங்க, என்ன பண்ணுறது, நம்ம தானே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வயசானவங்க கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அன்பாயிடுவாங்க. என்னோட மம்மியை நீ தப்பாக நினச்சிக்காதாமோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை என் மருமகளாக ஏற்றுக்கிறேன், என் ஒய்ஃப் உன்னை மருமகளாக ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. வீமின் குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னோட டேடி இப்போ வரைக்கும் கூட இவ்வளவு தொந்தரவுகளை தன்னோட வாழ்க்கையில் கொடுத்தும் கூட தான் மம்மி மேலே மரியாதையாகவும் அன்பாகவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் வாயின் விமின் குக்கோட டேடி இவ்வளோ அன்பாக வந்து பேசுகிறத பார்த்துட்டு, அங்கிள் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் 3 பேரை மேரேஜ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். நல்லா தெரியுது வாயின் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. விமின் குக்கோட டேடி அப்படியே விமின் குக்கை திரும்பி பார்த்துட்டு, இந்த பொண்ணு எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விமின் குக் பிக் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஸ்கூல் படித்ததுலேருந்து டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி வாயினை பார்த்துட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமோ, இங்கே வா அப்படின்னு அப்படியே வாயினை ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜிமினோட டேடி மம்மி 2 பேரும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அமைதியாக தன்னோட பங்களாவுக்கு தேங் கார் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. தேங்கோட காரில் தான் தேங்கோட மம்மி டேடி ஜிமின் ஜேகே ஒயின் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. தேங்கோட டேடி மம்மியும் விமின் குக்கிட்ட பேசலை. டேடி எதுக்கு தான் இப்போ அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, வாயினை தான் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன எங்கள் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா, நான் என் மம்மி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது என்னோட கையாளாகாதத்தனம் கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் டேடி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. சிங்கிள் லேடியாக இருந்து என் மம்மி தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க. என் தங்கச்சிங்க ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து. அவங்கள நான் சமாளிச்சுக்கிட்டு என் மம்மி சொல்கிறத கேட்டு கேட்டு வளர்ந்தவன். ஒரு நாளும் என் முன்னாடி என் பொண்டாட்டியை என் மம்மி ஹார்ம் பண்ண முடியாது, நான் ஹார்ம் பண்ண விட்டதில்லை. உன் மம்மிக்கு ஒன்றும் தெரியாது, என் மம்மி என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருந்தா. எந்த இடத்துலையும் ஹஸ்பண்டாக என் ஒய்ஃபை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவளுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்காமையும் இல்லை. எல்லார் வீடுகள்லேயும் மாமியார் மாமனாருங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சில வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஓட்டணும். ஆனால் எந்த இடத்துலையும் தங்களோட பேரை விட்டு கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவு அவ்வளோதான். இல்லாட்டி நானும் உன்னோட மம்மியும் உங்கள் 3 பேரையும் பெர்த் பண்ணி ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணியிருக்க முடியாது. எந்த இடத்துலையாவது நான் இல்லாதப்ப கேளுங்க, உங்கள் மம்மி என் கூட வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாளா இல்லை வருத்தப்பட்டு வாழ்கிறாளான்னு. ஒரு இடத்துல கூட நான் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்ல மாட்டா உன் மம்மி. அந்தளவுக்கு நான் நல்லா பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டியை. வீட்டில் பெரியவங்கன்னு முன்ன பின்ன இருப்பாங்க, அதை சமாளிச்சுக்கிட்டு நம்ம ஓட்டணும். எவ்வளோ நாள் அவங்க காலம் இருக்கிற வரையும். நாங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கிறனால தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறனால தான் நீங்கள் 3 பேரும் சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது விவரம் தெரியாத பொண்ணு மாதிரி எங்களுக்கு தெரியுறா. எதையுமே நீங்கள் விசாரிக்காமல் அந்த பொண்ணு சொன்னானுங்கிறதுக்காக 3 பேரும் சேர்ந்து ஒருத்தியை மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஊர் உலகத்தில் இப்படி ஒரு கொடுமையெல்லாம் எங்கேயும் நடந்ததில்லப்பா. நீங்கள் 3 பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கிராமத்தில் நாளைக்கு எப்படி நீங்கள் நடப்போட போகிறீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் பையனாக போயிட்டீங்க, அதனால நான் திட்டப்படாதுன்னு அமைதியாக வந்தால் ஏன் பேசலை, எதுக்கு பேசலைன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கம்முன்னு வாங்க. வீட்டில் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியல. கொஞ்சம் பாட்டிமா பேசுகிறதுக்கு பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருங்க, சும்மா என் மம்மிக்கிட்ட துள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினோட டேடி. அந்த டைமில் ஜிமின் அவங்க டேடியை பார்த்து, போதும் நிறுத்துங்க, சும்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் உங்கள் காலகட்டத்துக்கு ஓகே, எங்கள் காலகட்டத்துக்கு அது முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் மம்மி தொந்தரவு பண்ணுறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்களும் என் மம்மியும் தொந்தரவு பண்ணால் கூட நாங்கள் பொறுத்துக்குவோம், ஒயினை பொறுத்துக்க சொல்லுவோன்னு கூட வச்சுக்கோங்க. உங்கள் மம்மி ஏன் பொண்டாட்டியை திட்டினா நான் வாயப்பற்றிக்கிட்டு இருப்பேனா? முடியாது. டேய் தேங்கா ஜேகே, வாயப்பற்றிட்டு இருப்பீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் தலையசைச்சிட்டாங்க. ஒயினோட மதர்-இன்-லாவுக்கு சிரிப்பாக இருக்குது இதை கேட்டுட்டு. விடுங்க, அவனுங்க போக போக பழகிக்குவானுங்க. எங்கே பாருங்க தம்பிங்களா, வாழ்க்கைங்கிறது ஓட்ட முடியாத ஒரு வைக்கிள், அதை ஓட்டி பார்க்குறதுல தான் இருக்குது கிக்கு.
அப்படித்தான் நானும் உங்கள் டேடியும் ஹாப்பியாக இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. சில பேர் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்கள் 3 பேரும் விரும்பி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒயினும் ஒத்துக்கிட்டா. எங்களுக்கு இந்த மேரேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டிமா கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிறத அமைதியாக கேட்டுக்கிட்டு வந்த ஒயினுக்கு தோணுது, அப்பா, என்னோட மம்மி டேடி என் கூட இருந்தாங்கன்னா என்னை யாரும் திட்டுனா எனக்கு இப்படி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னை பாசமாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி விமின் குக்கோட மம்மி டேடி ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே. என் மம்மி டேடி மாதிரியே தான் இவங்களும். ஆனால் என் மம்மி டேடி எப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரையும் பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவங்க கூடயே இருப்பேன். ஆனாலும் என் மம்மி டேடி எனக்கு வேணும். என் குழந்தைய நான் நரபலி கொடுத்துட்டு என் மம்மி டேடி கூட நான் இருப்பேன், இவங்க கூடயும் நான் இருப்பேன் அப்படின்னு ஒயின் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. விமின் குக் தங்களோட பங்களாவுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி நின்று, இந்த ராட்சசி என்ன கற்றுக்கத்த போகிறாளோ கிளவி, வாங்க சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தங்களோட ஒய்ஃப் டேடி மம்மி கூட விமின் குக் வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பாட்டிமாவோட பொண்ணுங்களும் பாட்டிமாவோட சன்-இன்-லாஸ் அப்புறம் பேத்திங்க எல்லாரும் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினோட டேடி தன்னோட மம்மியை பார்த்து, மம்மி, கல்யாணம் தானேன்னு போயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒரு ஒய்ஃப் தான் லைஃப்பில் இருக்கணும்னு தலைவிதியோ என்னமோ. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். பஞ்சாயத்தில் போய் பேசினதுக்கப்புறம் பஞ்சாயத்துலேயுமே அதை தானே சொன்னாங்க. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மம்மி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினோட டேடி. பாட்டிமாப்பை தன்னோட பையனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, நான் கிழிச்ச கோட்டை என் பிள்ளைங்க யாரும் தாண்ட மாட்டாங்க. ஆனால் நீ பெத்தி என் 3 குட்டிச்சாத்தானுங்களை, இவனுங்க 3 பேரையும் நான் குழந்தையிலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கணும். இவனுங்க 3 பேரனுங்க வந்து பிறந்திருக்கானுங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்து என் பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு குழந்த. இவனுங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒருத்தின்னு கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்து பத்துக்களை பராமரிக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இவங்க கெடுத்துட்டானுங்க. இந்த டவுனுக்காரியை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. இது என்னடா அந்த ட்ரெஸ்ஸு, இவளை பார்க்க எனக்கு கோவம் வருது. உன் பொண்டாட்டிக்காரி எனக்கிட்ட நல்ல புள்ள மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்லா உனக்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு தெரியுறா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். உன் பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு திங்குன்னு ஆடுற. இப்போ உன் மருமகளுக்கு ஜாயிண்ட் பேச வந்துட்டியா நீ எனக்கிட்ட? ஒரு நாள் உன் மருமகள் இந்த வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் ஒயின் கிடுகிடுன்னு பாட்டிமாக்கிட்ட வந்து, பாட்டி, நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு மருமகள்லாம் கிடையாது. நான் விமின் குக்கோட ஒய்ஃப். அப்புறம் அங்குள் ஆண்டி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பொண்ணு இல்லையா, பாவம். அவங்களுக்கு நான் பொண்ணாக இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த வீட்டுக்கு நான் மருமகள்லாம் கிடையாது, பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டடா எப்படி இருக்கும்? ஐயோ, ஏன் பொண்ணுங்க இருக்கும்போது இவன் இந்த வீட்டுக்கு பொண்ணுன்னு சொல்கிறாளே, டேய் கிம், என்னடா அது அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. அந்த டைமில் விமின் குக்கோட டேடி தன்னோட மம்மியை பார்த்து, மம்மி ப்ளீஸ் கத்தாதீங்க, சின்ன பொண்ணு பாவம், ஏதோ புரியாமல் பேசுகிறா, ரொம்ப விவரம் புரியாத பொண்ணாட்டம் எனக்கு தெரியுறா பார்க்கும்போது. ஆமாம், எனக்கு பொன் குழந்தை பெற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஃபர்ஸ்ட் டெலிவரியிலே என்னோடய ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். அதை பார்த்துட்டு தான் நான் குழந்தை பெற்றுக்கணுன்னு முடிவை நிறுத்திக்கிட்டேன். இப்போ என்னோடய மருமகளை நான் என் மகளாக பார்க்குறேன். அதனால் இந்த வீட்டு பொண்ணாக நீங்கள் ஒயினை ஏற்றுக்கணும் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா தன்னோட பையன் பேசுகிற வார்த்தைகளில் இருக்க தீர்க்கமான முடிவை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அவரோட ஐஸில் தெரிகிற ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு, மகளாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இவளை உன் 3 பசங்க லைஃப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒருத்தி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா முட்டா பயலே. ஐயையோ, ஒரு பொண்ணு ஒரு பையனை தாண்டா கட்டிக்கணும், 3 பேரை கட்டிக்கிறேன்னு இவன் வந்திருக்கிறானா, இவன் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான்னு யோசிச்சுக்கோ. இப்படிப்பட்டவ உனக்கு மகன் மாதிரி வந்து உட்காந்துக்கணுமா? அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயின்
எதுக்கு நீங்கள் டேடியை திட்டுறீங்க? நான் என்னோடய டேடி மம்மியை திட்டுனா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இவங்க சொல்லிட்டாங்க இவங்க 2 பேருக்கும் நான் பொண்ணுன்னு. நானே மம்மி டேடி இல்லாமல் வருத்தப்படுறேன். அதனால இவங்க 2 பேரும் என்னோட்டு மம்மி டேடி. என் மம்மியா என் டேடியை என் முன்னாடி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிள் ஆண்டியோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க வைன். திடீர்னு இருக்குது அத்தனை பேருக்கும். ஆனால் விமின் குக்கோட மம்மிக்கும் டேடிக்கும் அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. ஏன்னா விமின் குக் 3 பேரும் பசங்க. பாட்டிமா சத்தம் போடுறாங்க அப்படின்னா அமைதியாக நின்று பார்ப்பாங்க. ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் தன்னோட மம்மி டேடியை சத்தம் போடுவாங்க, பாட்டி இவ்வளோ பேசும்போது எதுக்கு கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் வைன் பாட்டிமாவை உண்மையிலேயே எதிர்த்து பேசுகிறாங்க. அதுவும் என்னோட மம்மி டேடின்னு விமின் குக்கோட மம்மி டேடியை உரிமையாக ஹேண்ட்ஸை பிடிச்சி வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலான்னு கூப்பிட்டதும் உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது விமின் குக்கோட மம்மிக்கும் டேடிக்கும். அந்த டைமில் விமின் குக்கோட மம்மி, அம்மோ ரூமுக்கு போகலாண்டாம்மா, போகலாம், ஆனால் பாட்டிமா கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாட்டிமாவே பயங்கர பொல்லாதவங்க. என்னை யாராவது எதுவும் சொன்னால் சும்மா இருக்க மாட்டாங்க, ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் என்னை பேசலாமா? 2வது எனக்கே மம்மி டாடி இல்லைனா பாவம். எனக்கு நீங்கள் மம்மி டாடின்னு என் பக்கத்தில் வந்து நிற்கும்போது அவங்க உங்களை திட்டினா நான் பார்த்துட்டு இருப்பேனா? என் மம்மி டாடிக்கு எதுவும் பிரச்சனைனா சும்மா இருக்க மாட்டேனா? பார்த்துக்கோங்க, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். எங்கே இருக்கும் நம்ம ரூமு அப்படின்னு கேட்குறாங்க வைன். பாட்டிமா அப்படியே வைனை கோபமாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஐயா ஐயோ இந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாது போலையே, ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ கூலாக நின்றுக்கிட்டு இருக்கா, இந்த போர்க்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே, இவர் ரூமுக்கு வாங்க ஏன் மம்மி டாடின்னு உரிமையை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளே, ஐயோ இவகிட்ட எனக்கு கத்தி கத்தி ஏன் தோட்டத்தை நீ தான் போயிடும் போலையே. ஆமாம் அப்படின்னு புழம்பிக்கிட்டே பாட்டிமா அமைதியாக உட்காந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் கூப்பிட்டதும் ஜிமினோட டேடி, அம்மா வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு அமைதியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. பாட்டிமா 1 வீக்கும் தன்னோட பையன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் பேசலை. விமின் குக் பாட்டிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் விமின் குக்கு இந்த 1 வீக்கும் பாட்டிமா ஏகப்பட்ட வேலைகளை கொடுத்து வீட்டிலே இருக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. தன்னோட 3 பொண்ணுங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு ஈவினிங் தன்னோட வீட்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வைனை ஜாட பேசிகிட்டு இருக்காங்க. தன்னோட மருமகளை இந்தளவுக்கு பாட்டிமா ஜாட பேசுகிறது தெரிஞ்சாலுமே விமின் குக் மம்மி வைன் அங்கே இருந்தால் ஏதாவது பேசிடுவாங்கன்னு கூட அந்த சைடும் இந்த சைடும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது விமின் குக் மம்மிக்குமே. இருந்தாலும் பாட்டிமாவை எதிர்த்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பயந்து போயிருக்காங்க. வைனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க விமின் குக்கோட மம்மி. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பாட்டிமா இப்போ ஈவினிங் டைமில் ரொம்ப கோஷியாக கார்டனில் உட்காந்துக்கிட்டு தன்னோட 3 பேத்திங்கக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேகா, அந்த புது பொண்ணு இருக்கால டவுன்காரி, அவள் அந்தளவுக்கு விமின் குக்கிட்டெல்லாம் நெருங்கி பேச விடாத அளவு தான் நான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு எழுப்பி நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும். அந்தளவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் பேரன்களுக்கு. தோட்டத்துக்கு போகணும், தண்ணி பாய்ச்சிட்டாங்களான்னு போய் செக் பண்ணணும். ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்க ரோசஸ்லாம் எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணணும். அதுக்கான பேக்கிங் ரெடி ஆகுதான்னு பாரு. நெல் வயலுக்கு போ, கரும்பு தோட்டத்துக்கு போ, கடலை காட்டுக்கு போன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் 3 பேரன்களையும். அதனால் இந்த 1 வாரமும் ஃபஸ்ட் நைட் நடக்கலை. இன்றைக்கி நைட்டு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். 3 பேரும் ஒருத்தியை கட்டிக்கிட்டு இருக்கவன்களுக்கு என்ன மான மரியாதை. ஒரு நாளும் என் பேத்திங்க இடத்துல வேறு ஒருத்தியை நான் வைக்க மாட்டேன். ஒரு விசேஷமான பால் ரெடி பண்ணி தர்றேன். அவனுங்க 11 மணி போல் வரும்போது அதை கலந்து அவனுங்களுக்கு நான் கொடுக்க சொல்லிடுறேன் வேலைக்காரியை விட்டு. அவனுங்க அதை சாப்பிட்டுவிட்டு அவனுங்க ரூமுக்கு வரும்போது நீங்கள் 3 பேரும் அழகாக போய் அவனுங்க ரூமில் இருக்கிறீங்க. அந்த வாய்நாட்டுச்சுன்னா அந்த ரூம்குள்ளே இருக்க விடாமல் வெளியே இழுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் 3 பேர் போங்க. 3 பேரும் சேர்ந்து அவனுங்களை முடிஞ்ச அளவுக்கு செடியூஸ் பண்ணி ஒன்று இருக்க பாருங்கடி. நான் கொடுத்துருக்க மில்கோட வீரியம் கண்டிப்பாக அவனுங்க உங்ககிட்ட 1 இருந்துருவானுங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 1 இருந்துட்டானுங்க. டுமாரோ மார்னிங் நான் ரூமோட டோர்கிட்ட நின்று கத்தி கூச்சல் போட்டு உங்கள் 3 பேருக்கும் உங்கள் அத்தை பசங்களையே மேரேஜ் பண்ணி வச்சு போடுறேன். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா.
கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாட்டிமா அப்படி சொல்கிறதுக்கு 3 பேத்திங்களும் ரொம்ப குஷியா என்ன பாட்டி சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே இப்படியெல்லாம் இருக்கிறோம், அதனால் ஒரு தப்பும் இல்லை. என் பேரனுங்க 3 பேரும் அந்த ஒயின் இருக்காளே டவுனுக்காரி, அவள் மேலே இருக்க மயக்கத்தில் கண்டிப்பாக அந்த 1 வீக்கும் 1 மணி இருக்க ட்ரை பண்ணி கண்டிப்பாக 1 மணி இருந்திருப்பாங்க. 1 வீக் ஆகிடுச்சில்ல மேரேஜ் ஆகி. 11 o'clock ரூம்குள்ளே போனாலும் மார்னிங் டயர்டாக தான் வெளியில் வர்றானுங்க. எனக்கு தெரியுது, வெக்கம் கட்டவ 3 பேர் கூட 1 மணி இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே மருமகன் சொல்லிக்கிட்டு தெரிய பார்க்குறாளா இருக்கு அவளுக்கு. அதனால் அவனுக்கு கூட தான் 1 மணி இருந்துட்டாளே, அவள் வேணால் ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் சேர்ந்து அவளை வரட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாட்டிமா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வேமின் குக்கோட மம்மிக்கு திக்குன்னு இருக்குது. ஆனால் வெளியில் தான் கேட்டுட்ருக்கோனுங்கிறத காட்டிக்காமல் அமைதியாக பேக்கில் இருந்து டீ கப்போட பாட்டிமா கிட்ட போய் மம்மி இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என் கூட நீ பேசக்கூடாது, துப்புக்கட்ட பிள்ளைங்களை பெற்றுப்பிட்டு நீ வந்து என்கிட்ட பேசுறியா, எடிப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைனோட மதரின்லாக்கு. ஆனால் எதுவுமே பேசலை. அமைதியாக அந்த மக்கை கீழே எடுத்து வச்சுட்டு தன்னோட 3 நாத்தனார் பொண்ணுங்களுக்கும் காஃபி கொடுக்குறாங்க. மாயா, ஹன்ஷு, ரேகா 3 பேரும் தன்னோட ஆண்டி அப்படியே கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு, எங்களுக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும்னு தெரியும்ல ஆண்டி, அப்புறத்துக்கு காஃபி போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் விமின் குக் மம்மிக்கு பின்னாடியே பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வைன். இவங்க பேசிக்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு, என்ன திட்டு, உங்களுக்கு டீ வேணும்னா போய் போட்டு குடிங்க, போனால் போகுதுன்னு என் மம்மி காஃபி போட்டு கொண்டு வந்தாங்கன்னா என்னூட்டு மம்மியா நீங்கள் மெய்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி டீ தானே வேணும்னு கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கே. ஏய், உன்னை இந்த வீட்டுக்குள்ளே நான் ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல, யாரடி உனக்கு மம்மி, இவ ஏன் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சுக்கோங்க, ஆனால் அது என்னோட்டு மம்மி, மம்மே நீங்கள் வாங்க, இவங்களுக்கு டீ வேணா போட்டு குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாயா, ஹன்ஷு, ரேகா ஹேண்ட்ஸில் வச்சுருந்த டீ கப்பை வெடுக்குன்னு பிடிங்கிட்டாங்க வைன். அதில் கொஞ்சமே ஸ்ப்ளிட் ஆகி ட்ரெஸ்ல எல்லாம் ஊற்றி போயிடுச்சு காஃபி. ஷோ, ஏய் அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க மாயா. என்ன இந்த மாதிரிலாம் நெட்ட கத்திரவையில் வச்சுக்காதீங்க, நான் என் மம்மி மாதிரி ஒன்றும் பயப்படுற பொண்ணு கிடையாது, அட்டி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், யார் வீட்டுக்குள்ளே வந்து யார் அடிப்பேன்னு சொல்கிற அப்படின்னு பாட்டிமா எழுந்திருக்கிறாங்க. வைனப்போ பாட்டிமாவை தெளிக்கூட சட்டை பண்ணாமல், வயசாகி போச்சு மம்மி, சீக்கிரம் செத்து போயிடுவாங்க இவங்க, அதனால தான் அப்படி கோபப்படுறாங்க, அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமாவை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு வைன் ஆண்டியை கூட்டிகிட்டு கிடுக்கிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆண்டிக்கு பயமாக இருக்குது, அப்படியே திரும்பி பார்த்துட்டே அமைதியாக போயிட்டுருக்காங்க. என்னது, ஐயோ செத்து போயிடுவேன், வயசாகி போச்சுன்ட்டு போகிறா இவ, ஆஹா விட மாட்டேன், இன்றைக்கி 2ல் 1 நான் பார்க்காம விடவே மாட்டேன், வரட்டும் என் பையனும் பேரனுங்களும் இருக்கு அவனுங்களுக்கு அப்படின்னு பாட்டிமா உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.